பாகிஸ்தான் ஒரு சுதந்திர ஆட்சி வேணும். அங்க ஒரு நாடு, ஒரு கம்பெனி இதெல்லாம் ஓபன் பண்ணி, ஒரு கம்பெனி ஆக்சுவலா நாம நினைக்கிற மாதிரி இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாடுன்னு சொல்லிக்கிறோம். இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, அது ஒரு கம்பெனி, அவனோட கம்பெனி, இந்த கம்பெனி பிடிச்சாச்சா, அந்த கம்பெனி பிடிச்சாச்சான்னு அவர் ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். இப்படி அங்க இருக்கிற பெரிய பெரிய புத்தர் சிலையெல்லாம் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் பின்லேடன் இடிச்சு உடைச்சாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதை போய் பிடிக்கிறேன்னு சொல்லி இப்ப டிவி பேப்பர்ல காட்டுவாங்க இல்லைங்களா, எதுக்கு எடுத்தாலும் பின்லேடன் சொல்லுவாங்க. உண்மையிலேங்க பில்லேடன் ஒரு கிழட்டு பையங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் போனாவே 2 அரை விட்டா விழுந்துருவான் கீழே. யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய ரவுடிகளுக்கெல்லாம் 4 பேர்த்த அடிக்க கூட தெரியாதுங்க, அவங்கள பில்டப் கொடுத்தே தூக்கிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லா டிவி பேப்பர்லயும் பின்லேடன்ங்கிற உலக தீவிரவாதின்னு ஏன் தெரியுமா காட்டினாங்க? இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவன் ஒண்ணு பெரிய ரவுடி இல்ல, அவன் ஒண்ணு பெரிய இவன் கிடையாது. இவனை தூக்கி தூக்கி விட்டாதான் ஒரு நாட்டை பிடிக்க முடியும். உலகத்துல பல தலைவர்களை கொலை பண்ணிட்டு அந்த பழிய பின்லேடன் மேல போட முடியும். இதுக்காகத்தான் ஒருத்தர் வச்சிருக்காங்க. அவனோட காரியம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவனை மொத்தமா கொலை பண்ணிடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான் இதுதான் நடந்துச்சு. இப்போ பின்லேடன் பிடிக்கிறேன்னு போய் ஆப்கானிஸ்தான் மொத்தத்தையும் நிலைநாட்டி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மற்ற நாடெல்லாம் விடுங்க, இந்தியாவை பத்தி பார்க்கலாம். 1858 இந்த இலுமினாட்டிகள் இந்தியாவை பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா ராஜாக்களையும் கொலை செஞ்சுட்டு மொத்த இந்தியாவையும் ஒரு நாடா கன்வெர்ட் பண்ணதே இந்த இலுமினாட்டிக்கு தான். இவங்க ரொம்ப வருஷமா இந்த இந்தியாவை ஆழ்ந்து வந்தாங்க. அப்பதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. அப்பதான் உட்கார்ந்து யோசிச்சாங்க, இப்படி மிலிட்டரியை வச்சு முழுசா கண்ட்ரோல் பண்ணோம்னா எப்ப பார்த்தாலும் மக்கள் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, நிம்மதியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த இலுமினாட்டிகள்லாம் ஒன்னு சேர்ந்து உட்கார்ந்து பல மனோ தத்துவ நிபுணர்கள் எல்லாம் உட்கார்ந்து, சைக்காட்டிக் நிறைய ப்ரொஃபஸர்லாம் ஒன்னா உட்கார்ந்து ஒரு பிளான் பண்ணி, இனிமேல் இந்த மாதிரி மிலிட்டரி போர்ஸை வச்சு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணா நம்ம சக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி மனோ தத்துவ ரீதியா ஒரு நாட்டை நம்ம போய் பிடிச்சிட்டு அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொல்லணும். சொல்லிட்டு மக்களை நிம்மதியா வாழ வைக்கணும். ஆனா நாம தான் அந்த நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி, நம்ம நாட்டில் இருக்கிற யாருக்கெல்லாம் தேசபக்தி அதிகமா இருக்கோ, யாரெல்லாம் வீரியமா எங்க நாடு நீயா பிடிக்கிற, உன்னை நான் துரத்துவோம் அப்படின்னு திமுறா பேசுறாங்களோ அத்தனை பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு, யாரெல்லாம் பேசாம கொடுக்கறத சாப்பிட்டுட்டு பேசாம இருக்கிறாங்களோ அந்த முட்டாள் மக்களை மட்டும் வச்சுட்டு, அதுக்கு ஒரு தலைவன் பேர்ல இவங்களே செலக்ட் பண்ணி, இவங்களா எஜுகேஷன் திட்டம் என்ன, இந்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் என்ன படிக்கணும், என்ன மாதிரி மனநிலைமை இருக்கணும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு மொழி வாரியா பிரிச்சு இந்த மொழிகளுக்குள்ள சண்டை உற்பத்தி பண்ணணும், எல்லா மதத்தையும் உள்ள கிரியேட் பண்ணணும் சொல்லி இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் சொல்லி எல்லா மதத்தையும் உள்ள கொண்டு வந்து மதத்துக்கு மதம் சண்டை. இதுக்கு பேரு பிரித்தாளும் சூழ்ச்சின்னு பேரு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனை மொழி இருக்கு, எத்தனை மதம் இருக்கு, எத்தனை இனம் இருக்கு, எவ்வளவு சண்டை இருக்கு. இல்ல எல்லா சண்டைக்கும் அடிப்படை காரணம் இந்த இலுமினாட்டிகள். இவங்களா என்ன பண்றாங்க, டிவி பேப்பர்ல நம்மள எல்லாம் சண்டை பிடிக்க வச்சுட்டு இவங்க குளிர் காஞ்சிட்டு, இவங்க பாருங்க, இவங்க பேரு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு இன்னைக்கும் இந்த 13 பேர் தான் இந்தியாவின் ராஜாக்கள். ஒரு நாட்டை உலகத்தையே ஆழ்ந்துட்டு வராங்க. அவங்க பேர் யாரும் பேரே தெரியல யாருக்குமே. அந்த அளவுக்கு ரகசியமா அவங்க நடந்துக்கிறாங்க. நான் அவங்கள பத்தி நான் பெருமையா சொல்ல வரல, நம்மள பத்தி நாம கேவலமா நினைச்சுக்கணும். அப்ப எவ்வளவு முட்டாளா இருப்போம். நானும் தான் இத்தனை வருஷமா தெரியாம இருந்தனா இல்லையா? சோ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்போம். இப்படி ஒரு டம்மி பீஸுகளை கொண்டு வச்சுட்டு காந்திய சுட்டதும் இவங்க தான். பாகிஸ்தானை தனியா பிரிச்சு பாகிஸ்தான் பல லட்சம் பேர்த்த கொலை பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சது அவங்க தான். இந்தியாவில் இருக்க பல பேர்த்த கொலை பண்ணது அவங்க தான். இப்படி நாட்டுக்கு நாட்டு சண்டை மூட்டி விட்டு நம்மள எல்லாம் அடிக்க வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ஜாலியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்திரா காந்தியை கொலை பண்ணது அவங்க தான். இப்போ ரகசியம் சொல்ல போறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி போர்ஸும் இந்த இலுமினாட்டி கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இப்ப முதலமைச்சர், மினிஸ்டர்
இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, பெரிய பெரிய விஐபிகள்லாம் சுத்திலும் 4 பிளாக் கேட்ஸ் நின்று இருக்காங்க இல்லையா, துப்பாக்கி வச்சுக்கிட்டு. ஆனா ஒரு ரகசியம் கேளுங்க, இவங்களை காப்பாத்துறதுக்காக எல்லாம் நிக்கல. அவங்க இந்த இருநாட்டிகள் சொல்றதையெல்லாம் ஒழுங்கா கேட்டுட்டு இருக்கணும். அப்படி கேட்கலன்னா இவங்களே சுற்றுவாங்க. அதுக்காக வச்சிருக்காங்க ஒரு பந்தோபஸ்து அப்படிங்கிற பேர்ல இவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி போர்ஸுடைய தலைமையும் இவங்க தான் வச்சிருக்காங்க. இப்படித்தான் இந்திரா காந்திய தன்னுடைய செக்யூரிட்டி வச்சே முடிச்சாங்க. சஞ்சய் காந்தியை கொண்டிருக்காங்க, ராஜீவ் காந்தியை கொண்டிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் செத்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, பாவம். இப்படி யோசிச்சு பாருங்க, ராஜீவ் காந்திய கொலை பண்ண ஒருத்தனுக்கு அந்த குரூப்புக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்து அந்த தூக்கு தண்டனை இப்ப ரத்து பண்ணி விடுதலை பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு கேவலமான ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாரத பிரதமரை சில பேர் கொன்றுவாங்களாமா, அது இவங்க தான் கொன்னாங்கன்னு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்து தூக்கு தண்டனையே கொடுத்தவங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம என்ன அவ்வளவு முட்டாளாவா இருக்கிறோம்? எவனோ ஒருத்த நம்ம ஊர்ல எல்லாத்தையும் கொலை பண்றான், அவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை கூட வாங்கி தரக்கு வக்கு இல்லாம இருக்குமா இல்லையா? இப்படி எல்லாமே இந்தியா முழுவதும் இருநாட்டி கண்ட்ரோல்ல இருக்குது. இது 1858 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. சுதந்திரம் என்பது நமது மக்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு கண்கட்டி வித்தை. நம்ம ஊர்ல ஒரு காமெடிங்க, எந்த ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாலும் இந்துஸ்தான் அப்படின்னு பேர் வச்சா உடனே நம்மளாம் வாங்கிடுவோம். இதுக்காகவே இந்துஸ்தான் மோட்டார்ஸ், இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் அப்படின்னு எல்லா கம்பெனியும் பாருங்க, இந்துஸ்தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்படி வச்சிருப்பாங்க. எல்லா கம்பெனியோட முதலாளிகளும் அவங்க தான். ஜிஎம்சி அப்படிங்கிறது ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி அமெரிக்காவில் இருக்கு. இந்த கம்பெனி இந்தியாவில் ஜிஎம்சி ஓபன் பண்ணா இது அமெரிக்க கம்பெனின்னு கண்டுபிடிச்சிருவாங்கறதுக்காக அவ இந்துஸ்தான் மோட்டார்ஸ் மாத்தி வச்சிருக்கான். பிரிட்டிஷுடைய அவங்க லண்டனுடைய பேங்க் கொண்டு வந்து இந்தியா வச்சா லண்டன் பேங்க் பிரிட்டிஷ் பேங்க் சொன்னா நமக்கெல்லாம் கோவம் வந்துருமாமா. அதுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், பேரு மட்டும்தான் இந்தியா, சொந்தக்காரங்க நாம கிடையாது. இப்படி மொத்த இந்தியாவையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 13 பேர்த்தோட அனுமதி இல்லாம இந்தியாவில் யாருமே ஆட்சிக்கு வர முடியாது. இது வரைக்கும் எந்தெந்த ஹெலிகாப்டர்லாம் வெடிச்சதோ எல்லா ஹெலிகாப்டரும் இவங்களோட சொந்தம், இவங்க தான் வெடிக்க வைப்பாங்க. இப்ப கூட தேர்தல் அப்போ நிறைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, குறிப்பா பெல் 412 இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த எல்லா ஹெலிகாப்டர்ஸையும் ஓட்டுறது பைலட் எல்லாமே இவங்க கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. எந்த அரசியல்வாதி பப்ளிக்கா இலுமினாட்டி அப்படிங்கிற வார்த்தையோ இவங்களுக்கு எதிராக ஏதாவது இவங்க சொல்ற கேட்காம இருக்கிறாங்களோ வானத்துல போக போக வெடிச்சிருவாங்க. இதுவரைக்கும் நடந்த எல்லா ஹெலிகாப்டர் வெடிப்புகளும் இவங்க அரசியலுக்காக பண்ணது. இதுவரைக்கும் கடத்தப்பட்ட எல்லா பிளைட்டும் இவங்க அரசியலுக்காக பண்ணது. அதே மாதிரி ஓஷோவை கொலை பண்ணது இவங்க தான். இப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பெரிய பெரிய சாமியார்லாம் இருக்காங்க இல்லைங்களா, நித்யானந்தர், இந்த மாதிரி ஈசா யோகா, இந்த சாமியார்கள் பாத்தீங்கன்னா 140 கண்ட்ரியில் ஆசிரமிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? இப்ப ஆரம்பத்துல உண்மையிலேங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பவர் இருக்கு. பவர்னா நல்ல விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறாங்க, பப்ளிக்கா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி யாரெல்லாம் நல்ல காரியத்தை பப்ளிக்ல சொல்றாங்களோ இந்த இலுமினாட்டி என்ன பண்ணுவாங்க, மெதுவா உள்ள அவங்களுக்கு நல்லது பண்றதா சொல்லி அமெரிக்கால உங்களுக்கு ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி தரோம், ஜப்பான்ல பிரான்ச் ஓபன் பண்ணி தரோம் சொல்லி இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இவங்க கண்ட்ரோலுக்கு அந்த ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு அந்த ட்ரஸ்ட்டை இவங்க கண்ட்ரோல் கொண்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சாமியார் கூடவே இருந்து, எங்க உலகத்துல எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் 100 நல்ல காரியம் பண்ணும் பொழுது 1-2 தப்பு செய்யத்தாங்க செய்வாங்க. அப்படி அந்த 1-2 தப்பை மட்டும் கரெக்டா வீடியோ எடுத்து கரெக்டா ஷூட்டிங் எடுத்து அவங்களோட மொத்த கூடவே இருந்து அவங்க தவறையெல்லாம் அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு எப்ப லாக் போட்டுறாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஆசிரமம் 100% இம்யூனிட்டி கண்ட்ரோலுக்கு போயிட்டு அவங்களே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட காசு கேட்டா கொடுக்க மாட்டோம். சாதாரணமா அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ காசு கேட்டா கொடுக்க மாட்டோம். ஆனா சாமியார்கள் ஆசிரமம் சொன்ன முன்ன எல்லாம் கோடி கிடக்க வேண்டிய கொட்டும் இல்லையா, அந்த பணமும் அங்கதான் போயிட்டு இருக்கு. ஓஷோ இத பத்தி ஏற்கனவே பேசியிருக்காரு. ஓஷோ நல்லா டெவலப் ஆறான்னு தெரிஞ்ச உடனே பாருங்க, இந்த இலுமினாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா
ஒருத்தர் யாராவது இல்லுமினாட்டி பத்தி பேசுறாங்க இல்ல டெவலப் ஆயிட்டு வராங்கன்னா அவங்கள ஒரே நாள்ல கொலை பண்ண மாட்டாங்க. அவங்கள வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்ட இருந்த பணத்தை புடுங்கிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பெரிய லெவல் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கூட அதிகாரிகள் அரசியல்வாதிகளை வச்சு உள்ள இவங்க ஆளுகளை உள்ள கொண்டு அந்த மொத்த ட்ரஸ்டையும் பவுண்டேஷனையும் இவங்க கண்ட்ரோலுக்கு எப்ப கொண்டு வராங்களோ அப்பத்தான் அவங்கள கொலை பண்ணுவாங்க, இல்ல அப்பத்தான் அந்த ஆசிரமத்தை அடிச்சு துரத்தி விடுவாங்க. இப்படி ஓஷோவை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி அமெரிக்கா இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் டொனேஷன் வாங்கி உலகத்துல கோடிக்கணக்கான ரூபாய் அவர் கண்ட்ரோல் கொண்டு முடிச்ச உடனே மெதுவா இந்தியா கூட்டிட்டு அவரை மொத்தத்தையும் முடிச்சிட்டாங்க. இப்போ ஓஷோ பவுண்டேஷன் அப்படிங்கிற இருக்கிற எல்லா சொத்துக்களும் அந்த இல்லுமினாட்டி கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதனாலதான் ஓஷோ நிறைய விஷயங்களை பேசியிருந்தாலும் இது இப்போ அது அப்படியே மறைக்கப்பட்டு பாத்தீங்கன்னா அது அமுக்கப்பட்டுருச்சு. இப்போ ஓஷோவை ஃபாலோ பண்றவங்க இல்ல ஓஷோ புக் வீடியோ எல்லாம் பாருங்க, யாரும் அதிகமா பாக்குறது இல்ல, ஃபாலோ பண்றது இங்க கிடைக்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் அமுக்கிட்டு அதை மொத்தத்தையும் முடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி குதிப்பினார் டெல்லியில பாத்தீங்கன்னா குதிப்பினார்னு ஒரு இடம் இருக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கோவம் வரும். குறிப்பா இந்துக்கள் போய் பாருங்க, கண்ணா பண்ணாலும் கோவம் வரும். ஏன் தெரியுமா? அங்க குதிப்பினார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கோயில் இருக்கும். அதுல அங்க நல்லா தெரியும், ஒரு இந்து கோயிலை உடைச்சு கட்டின முஸ்லீம் கோயில் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்னம் இங்க இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காங்க தெரியுமா? இந்துக்களையும் முஸ்லீம்களையும் சண்டை போட வைக்கிறதுக்காகவே வச்சிருக்கிறாங்க. எங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்த உடனே ஒரு இந்துக்கு கோவம் வருமா இல்லையா? பாரு, முஸ்லீம்கள் எல்லாம் நம்ம இந்து கோயிலை உடைச்சிட்டு ஒரு பில்டிங் கட்டிட்டு குதிப்பினார் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த இந்து மக்களை எல்லாம் கோவப்படுத்தி முஸ்லிம்கள் மேல கோவப்படுத்துறதுக்காக இன்னும் உயிரோட வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் குதிப்பினார். ஏங்க அதை நினைச்சா இப்ப எப்படி யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பையும் பேர மாத்தினாங்க, அந்த மாதிரி இந்த குதிப்பினார ஒரே நாள இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நம்மள சண்டை போட்டு சாகணும், அதுதான் அவனோட எண்ணம். தயவு செய்து இந்துக்களும் முஸ்லிம்களும் முதல்ல சண்டை போறதை நிறுத்துங்க. நீங்க சண்டை போட்டு அந்த சண்டையில ஒருத்தர் குளிர் காயறான். அதே மாதிரி இந்தியா கேட் யோசிச்சு பாருங்க. இந்தியா கேட்டுங்கிறது என்னமோ எல்லாம் போய் போட்டோ புடிச்சிட்டு வரீங்க பாம்பேல போயிட்டு. யோசிச்சு பாருங்க, இந்தியா கேட் அப்படிங்கிற இடத்துல ஒரு பில்டிங் இருக்கு. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எவனோ ஒருத்தன் இந்தியாவுக்கு முதல்ல உள்ள இந்தியாவை பிடிக்க வந்திருக்கான். இங்க இருக்க மக்கள் எல்லாம் கொலை பண்ண வந்திருக்கான். அவன் கொலை பண்ண முதல்ல இறங்கின இடமாமா. அதுக்காக ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்கான். இதை போய் நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதை யாராவது உடைக்க முடியுமா? அந்த ரெக்கார்டு அழிக்க முடியுமா? அப்படி எந்த அரசியல்வாதியாவது உண்மையிலேயே உடைக்க முடிஞ்சதுன்னா அவங்க நான் ஆம்பளைன்னு சொல்லுவேன். இது தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இந்த செகண்டும் இந்தியா இந்த 13 பேத்துக்கு அடிமையாகத்தான் இருக்குது. இந்தியால ஏன் தெரியுமா இவ்வளவு சண்டை சச்சரவு இருக்கு? எல்லா சண்டை சச்சரவுக்கும் காரணம் இந்த 13 இலுமினாட்டிகள் தான். கார்கில் வார் கூட இவங்களா உற்பத்தி பண்ணதுங்க. அப்படி ஒரு சண்டையே கிடையாது. உண்மையிலேங்க இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு சண்டையே கிடையாதுங்க. இவனுதான் முடிவு பண்ணுவானுங்க. இவனுங்க ஒரு அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, அடுத்த மாசம் இத்தனாம் தேதி இந்த இடத்துல கார்கில் வார்னு சண்டை வரணும், இப்படி அடிச்சுக்கணும் சொல்லி முதல்ல பிளான் போட்டு கொடுத்துருவாங்க. ஏன் இந்த கார்கில் வார் இந்த மாதிரி வார்கள்லாம் வருதுன்னா, இவங்களுக்கு அணு ஆயுதம் அந்த தளவாடங்கள்லாம் விற்கணும், பீரங்கி ஏவுகணை இதெல்லாம் விற்கணும். அப்ப இந்த மாதிரி அடிக்கடி சண்டை வந்தாதான் தீந்து போகும். தீந்து போனாதான் விற்க முடியும், வித்தாதான் லாபம் கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஷேர் மார்க்கெட்டை எத்தனாம் தேதி இறக்கணும் அப்படிங்கறத முதல்லயே முடிவு பண்ணிடுவாங்க. பங்குச்சந்தை என்பது உலக மக்களை ஏமாத்தி பணம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சூதாட்டமே தவிர இதுல பணம் கிடைக்கவே கிடைக்காது. பொதுமக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. பங்குச்சந்தையில் யாராவது இருந்தீங்கன்னா உடனே வெளியே வந்துருங்க. உங்க பணத்தை புடுங்கறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆடியோல பங்குச்சந்தைன்னா என்ன அப்படிங்கறத நான் அப்புறமா கொஞ்ச நேரம் பேசுறேங்க. அதுக்கப்புறம் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிருங்க. சோ உலகத்தில் நடக்கிற எல்லா ஒரு கெட்ட விஷயம் நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்துக்காக தான் நடக்குது. அப்போ பங்குச்சந்தை நல்ல உயரத்துல இருக்கும், நல்ல ரேட்ல இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இலுமினாட்டிகள் உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான பங்குகளை வித்துருவாங்க. வித்துட்டு இவங்களுக்கு தெரியும் இத்தனாம் தேதி கார்கில் வார் வருதுன்னு முதல்ல தெரியும். ஏன்னா இவங்க தானே சண்டையை மூட்டி விடுறாங்க. இப்படி கரெக்டா அந்த டேட் வந்தோடனே 3000 ரேட் இருக்கிற பங்குச்சந்தை டக்குனு 2000க்கு வரும்.
அப்போ 2000 போய் இவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு எத்தனாம் தேதி கார்கில் சண்டை முடியும்னு இவங்களுக்கு தெரியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல வரும். இப்படி பங்கு சந்தைகளை மேல ஏத்தி இறக்கறதுக்காகத்தான் உலகத்துல சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காகத்தான் இவங்க அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரே கல்லுல 15 மாங்காங்க, ஒரே கல்லுல 100 மாங்காங்க. கார்கில் வார் அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை மூட்டி விடுறது, பொதுமக்களுக்கு மனசுல ஆள் மனதுல பதிவில் ஏற்படுத்தணும் 2 நாடுக்கு சண்டை இருக்குன்னு. ரெண்டாவது வெப்பன்ஸ் எல்லாம் தீர்ந்து போயிடும், புதுசா வாங்கணும், அதுக்கு நிறைய செலவாகும், அது இவங்க வித்துருவாங்க. ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்கும். அப்புறம் எல்லா டிவி சேனலுக்கு நியூஸ் கிடைக்கும், ஏன்னா எல்லா டிவி சேனலும் இவங்களோடது. இந்த மாதிரி ஒரே கல்லுல 100 மாங்காய் வச்சு மட்டும்தான் இவங்க பிளான் பண்ணி இதெல்லாம் நடத்துவாங்க. அதே மாதிரி கூடங்குளம் அணு மின் நிலையம், அது வெளியே பாக்குறதுக்கு கவர்மெண்டோடது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிக்குவாங்க. அப்படி இல்ல கிடையாதுங்க. இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாலும் அதுல வர எல்லா விஷயங்களும் எல்லா ப்ராஃபிட்டும் அது அந்த இலுமினாட்டிக்கு மட்டும்தான் போகும். சோ இந்த கூடங்குளம் அணு மின் நிலையத்தை உருவாக்குறதுக்காகவே வேணுமுன்னே பவர் கட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த ஆட்சி வந்தாலும் கவர் இல்ல. அப்புறம் என்ன இவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க? ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. ஏன்னா யாரு ஜெயிச்சாலும் உண்மையிலேயே ஜெயிக்கிறது இலுமினாட்டி தான். ஆக மொத்தம் இந்தியா இப்ப இலுமினாட்டியோட கண்ட்ரோல் இருக்குது. இப்படி இந்தியா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்தமான் ஜப்பான் அப்படிங்கிற 2 ஊரை பத்தி தெரிஞ்சா மட்டும்தாங்க இந்தியா பத்தி தெரியும். பல பேத்துக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்றேங்க. அந்தமான பத்தி ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உலக அரசியலே தெரிஞ்சு போயிடும். அந்தமான்ல செல்லுலார் ஜெயில் அப்படின்னு ஒரு ஜெயில் இருக்குங்க. இதுல ஒரு 750 ஜெயில் கட்டி வச்சிருக்காங்க. இப்ப கூட அந்த ஜெயில எல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குது, பூங்கா மாதிரி பார்க் மாதிரி செடியெல்லாம் வளர்த்தி அதெல்லாம் சுண்ணாம்பு அடிச்சு வச்சு காசு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள ஆள் விட்டுட்டு இருக்காங்க. நாமளும் போய் உள்ள எல்லாம் போய் போட்டோ பிடிச்சிட்டு நான் அந்தமான் சுற்றுலா பயணம் போயிருந்தேன், அங்க போய் செல்லுலார் ஜெயில் இருந்துச்சு, அதுல போய் போட்டோ எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கேவலமான செயல். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அங்க கொண்டு போய் லட்சக்கணக்கான பேர்த்த கொலை பண்ணிருக்காங்க, அராஜகம் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு இடத்துல போயிட்டு நாமெல்லாம் போய் உட்காந்து டிக்கெட் வாங்கிட்டு பார்த்துட்டு வரோங்கிறது எவ்வளவு மகா கேவலமான விஷயம் தெரியுங்களா? இதுல வேற அங்க நிறைய ஷோலாம் நடக்குது, லேசர் ஷோலாம் நடக்குது. இத பத்தி அப்புறம் பேசுறேன். அதுக்கு முன்னால அந்தமான பத்தி சொல்லிடுறேங்க. அந்தமான் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குதோ அவங்க கண்ட்ரோல்ல தான் 15 நாடுகள் இருக்கும். ஏன்னா அந்தமான்ங்கிறது ராணுவத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்தமான்ல 570 தீவுகள் இருக்கு. அந்த 570 தீவுகள்ல இதுவரைக்கும் ஒரு 3-4 தீவுல மட்டும்தான் மக்கள் வாழ்றாங்க. அது மிஞ்சி போனா கொஞ்சம் பல லட்சம் மக்கள் மட்டும்தான் அங்க வாழ்றாங்க. மற்ற எல்லா தீவிலும் இதுவரைக்கும் மர்மமா இருக்கு. இதுவரைக்கும் பல தீவுகளுக்கு யாருமே போனதில்லை. ஏன்னா இந்த இலுமினாட்டிகள் அந்த தீவுல தான் ஒண்ணு கூடுறாங்க. அங்கதான் ரகசிய ராணுவ திட்டங்கள்லாம் பேசுறாங்க. இங்க நிறைய கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. அந்த காட்டுப்பகுதியில பல தீவுகள்ல இவங்க ரகசியமா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்தமான்ங்கிறது இந்த இந்தியா, இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இப்படி பல நாடுகளுடைய நடுவில் இருக்குது. சோ இந்த அந்தமான் யாரு கண்ட்ரோல்ல இருக்கோ அவங்கள மீறி இந்த 15 நாடுகளும் எந்த ஒரு ராணுவ விஷயத்தையும் செய்யவே முடியாது. இப்படி பல வருஷத்துக்கு முன்னாலேயே யோசிச்சு இப்போ 1858ல இந்தியா பிரிட்டிஷ் இந்த இலுமினாட்டி இந்தியாவை பிடிச்சாங்க இல்லைங்களா? அப்போ அந்தமானையும் பிடிச்சிட்டாங்க. அந்தமான்லதான் இங்க இருக்கிற பாருங்க, இந்தியாவுக்கு தேசப்பற்றோட யாரெல்லாம் குரல் கொடுத்து இந்திய நாடு எங் நாடு ஜெய் ஹிந்த் அப்படின்னு எவெல்லாம் சத்தம் போட்டாங்களோ அத்தனை பேர்த்தையும் கூட்டிட்டு போய் கப்பல்ல கூட்டிட்டு போய் ஜெயில வச்சு சோறு தண்ணி இல்லாம அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணி பல பேர்த்த கொலை பண்ணி தூக்குல போட்டு அதெல்லாம் இன்னும் அங்க வச்சிருக்கிறாங்க. இது நினைவு சின்னமா. அது எவனோ ஒருத்தர் நம்ம தாத்தா பாட்டி கொலை பண்ணிருக்கான், அதை கொண்டு தூக்கு மேடையில அங்க வச்சிருப்பாங்க. பல பேர் அங்க போய் நின்னுட்டு சிரிச்சிட்டு போட்டோ எடுத்துட்டு வரும்பொழுது எனக்கு கண்ணுல ரத்த கண்ணீர் வருதுங்க. நம்ம தாத்தா பாட்டிய கொலை பண்ணிருக்காங்க, இது என்ன சுற்றுலா தலமா? அது இப்படி பல பேர்த்த கொலை பண்ணி இந்த இந்தியாவை அவங்க கண்ட்ரோல் கொண்டு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவரு இவரு நம்ம இந்தியாவை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணாரு, இங்க இருந்து ஜப்பான் போனாரு. ஜப்பான்ல போய் அங்க போய் இருக்கிற ராணுவத்துக்கிட்ட ஜப்பான் அரசு கிட்ட கேட்டாரு,
எங்களை காப்பாத்துங்க, இந்தியாவை காப்பாத்துங்கன்னு. அப்போ உலகத்திலேயே எந்த நாடுமே இந்தியாவை காப்பாத்துறதுக்கு தயாரா இல்லாத பொழுது ஜப்பான் அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இந்தியாவை காப்பாத்துறதுக்கு முதல்ல முழு வீச்சோட இறங்குச்சு. ஜப்பான் இந்தியாவை காப்பாத்துறதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஏன்னா ஜப்பானும் அப்ப ஒரு இந்த மாதிரி நாடு பிடிக்கிற நாடுதான். இப்போ இந்தியாவும் அந்தமானெல்லாம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல, இந்த இலுமினாட்டி கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஜப்பானும் நாளைக்கு மிரட்டுவாங்க, ஜப்பானை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஜப்பான் இருக்கிற அரசியல், ஜப்பான் இருக்கிற ராணுவம் உடனே என்ன பண்ணுச்சு, இலுமினாட்டி எதிர்த்து கேட்ட உலகத்திலேயே தன்மான சிங்கம் ஜப்பான் மட்டும்தான். இவங்க என்ன பண்ணாங்க, ராணுவத்தை கொண்டு சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில, அதாவது 1942ல அந்தமானை ஜப்பான் பிடிச்சிருச்சு. யாரோட உதவியோட? சுபாஷ் சந்திரபோஸ், நமது தன்மான சிங்கம் சுபாஷ் சந்திரபோஸுடைய தலைமையில பிடிச்சிட்டாங்க. எப்ப 1942ல அந்தமான பிடிச்சிட்டாங்களோ, இப்ப அந்தமான் கைவிட்டு போன உடனே அடுத்தது ஜப்பான் இந்தியாவை காப்பாத்துறதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருந்துச்சு. ராணுவ தளவாடம் எல்லாம் அந்தமான்ல கொண்டு போய் மொத்தமா அடுத்த ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவை அடிச்சு பிடிச்சு இந்தியாவுக்கு காப்பாத்தி கொடுக்கறதா பிளான் பண்ணி சுபாஷ் சந்திரபோஸ் பிளான் போட்டிருந்தாரு. அப்போ இந்த இலுமினாட்டிகள் எவ்வளவோ கெஞ்சி கேட்டாங்க ஜப்பான, தயவு செய்து நீ விட்டுரு, நீ உன் நாட்டுக்கு திரும்பி போ, அந்தமான கொடுத்துரு, இந்தியா பக்கம் தலையிடாத, இந்தியா எங்க நாடு, நாங்க ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு எங்க நாட்டு இந்தியா எங்க கண்ட்ரோல் கொண்டு வரா ட்ரை பண்ணிருக்கோம், நீ வராதேன்னு கேட்டாங்க. ஆனா ஜப்பான் கேட்கிற மாதிரி இல்ல, சுபாஷ் சந்திரபோஸ் கேட்கிற மாதிரி இல்ல. அதனால 1945ல ஹிரோஷிமா நாகாசாயில அமெரிக்கா அணுகுண்ட வீசிச்சு. அங்க பல லட்சம் பேர் செத்து போனாங்க. உண்மையிலேயே ஜப்பான்ல செத்து போன அத்தனை பேரும் இந்திய சுதந்திரத்துக்காக செத்து போனவங்க. இந்த ரெக்கார்டெல்லாம் இது வரைக்கும் உலகத்துல யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஜப்பான் இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாம பயந்து போய் அப்படியே அந்தமானையும் கொடுத்துட்டு சுபாஷ் சந்திரபோஸ உயிரோட இலுமினாட்டி கையில ஒப்படைச்சிட்டு, இதான் கண்டிஷன். அந்தமானையும் சுபாஷ் சந்திரபோஸனையும் மொத்தமா கொடுத்துட்டா ஜப்பானை விட்டுருவோம், இல்லன்னா மறுபடியும் குண்டு போட்டு ஜப்பானை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம்னு மிரட்டி அணுகுண்டு போட்ட உடனே ஜப்பான் அரசாங்கம் பயந்து மொத்தத்தையும் அந்தமானையும் அப்படியே இலுமினாட்டி கையில கொடுத்துட்டு சுபாஷ் சந்திரபோஸையும் உயிரோட கொடுத்துட்டு திரும்பி போயிருச்சு. இப்போ அன்னையிலிருந்து 1945ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்தமான் அப்படிங்கிற அந்த ஏரியா இலுமினாட்டியுடைய மொத்த கண்ட்ரோல் இருக்கு. அங்க இருக்கிற எல்லா இந்திய மிலிட்டரி போர்ஸும், இங்க பாருங்க, இந்திய மிலிட்டரி அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் பேசாம இருப்பீங்க. இதே பிரிட்டிஷ் மிலிட்டரி அப்படின்னா கோவம் அவ்வளவுதானே. இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இலுமினாட்டி என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு என்ன மக்களே, முட்டாள் மக்களே, உங்களுக்கு என்ன பேர் மட்டும் தானே வேணும்னு சொல்லி இந்தியன் ஆர்மின்னு பேர் வச்சது எல்லாமே இலுமினாட்டியுடைய ஆர்மி. இந்த ஜப்பான்ல எத்தனையோ பேர் இன்னும் கூட கண்ணு காது இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்திய சுதந்திரம். இந்திய சுதந்திரத்துக்காக ஜப்பான் கஷ்டப்பட்டு இருக்கு. இது கூட யாருக்கும் தெரியல. நீங்க அந்தமான்ல போய் பாருங்க, அங்க இந்த செல்லுலார் ஜெயில் அப்படிங்கிற இடத்துல லேசர் ஷோ காட்டுறாங்க. பொதுமக்கள் எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு இந்திய மக்கள் எல்லாம் போய் உட்கார்ந்து அதை கை தட்டி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல காமிப்பாங்க, வீர சேவர்கர் இந்த ரூம்ல தான் இருந்தாரு, அவரை அவர் இப்படித்தான் கொடுமைப்படுத்தினாங்க, இப்படிதான் தூக்குல போட்டாங்க, அவங்கள கொலை பண்ணாங்க, இவ்வளவு கொலை பண்ணாங்கன்னு. அந்த செல்லுலார் ஜெயில ஒரு மியூசியம் இருக்கு. அங்க நம்ம தாத்தா பாட்டி யாரெல்லாம் கொலை பண்ணாங்கன்னு பெரிய போட்டோ போட்டு அவங்க பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏங்க இது என்ன பெருமையா? யாருக்கும் புரியல. இலுமினாட்டிகள் மியூசியம் அப்படிங்கிற பேர்ல நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, எங்களை எதிர்த்தா இப்படித்தான் தூக்குல போட்டு கொலை பண்ணுவோன்னு அவங்க நினைவு சின்னமா அவங்க வச்சிருக்காங்க. இதை யாராவது அந்த இடத்துல இலுமினாட்டி அப்படிங்கிற பேரை எழுதி, நான் சொல்ற 13 பேர் எழுதி போட்டோ ஓட்டருக்கு உலகத்துல யாருக்காவது தில் இருக்கா? எந்த அரசியல்வாதிக்கா தில் இருக்கா? கிடையாது. என்ன யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சா செய்யவும் முடியாது. இந்த அந்தமான்ல போய் பாருங்க, அந்தமான பத்தி புரிஞ்சா எல்லாம் புரிஞ்சிருங்க. அந்தமான்ல நிறைய மியூசியம் போட்டோலாம் வச்சிருப்பாங்க. அதுல என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க அந்தமான்ல இந்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்களை எல்லாம் கொண்டு ஜெயில வச்சிருந்தாங்க. அப்போ ரொம்ப டீசென்டா நடத்திட்டு இருந்தாங்க.
அப்ப பொதுமக்களுக்கு இவங்க எந்த ஒரு கெடுதலும் பண்ணல. அப்புறம் ஜப்பான் 1942 45 வரைக்கும் 3 வருஷம் இந்த ஜப்பான் இந்த அந்தமான புடிச்சிட்டு அப்போ மக்களை எல்லாம் பொதுமக்களை எல்லாம் கொலை பண்ணி இந்த ஜப்பான் கடல்ல எல்லாம் தூக்கி வீசிச்சு. அப்போ அந்தமான இருக்கிற யாருக்குமே பொதுமக்களுக்கு சோறே கொடுக்கல. ஏங்க இப்பவே கொஞ்சம் லட்சம் பேர் தான் அங்க இருக்கிறாங்க. 1945 எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? உண்மையில அங்க பொதுமக்களே கிடையாதுங்க. இவனுக்கு மட்டும்தான் இருந்தானுங்க. இவனுக்கு ஜெயில் வச்சிட்டு இருந்தானுங்க. அவ்வளவுதான், ஜெயிலுக்கு மட்டும் தான் ஆள் இருந்தாங்க. இப்படி தப்பா ரெக்கார்டு எழுதி வச்சிருக்காங்க அங்க. இதை பாக்குற நமக்கெல்லாம் ஜப்பான் மேல கோவம் வரும். நம்மள காப்பாத்தின ஜப்பான் மேல கோவப்படுற மாதிரி அங்க ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இப்பவும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு அர்த்தம். இதை எந்த அரசாங்கம், நம்ம அரசாங்கத்தை சேர்ந்த எந்த ஒரு அதிகாரி மாத்த முடியாது. அங்க பாருங்க, ஜப்பானை பத்தி நல்ல பெரிய போட்டோ வச்சிருப்பாங்க அங்கங்க. அந்த மாதிரி பல இடங்கள்ல ஜப்பான் ராணுவம் இந்திய மக்களை கொடுமைப்படுத்துற மாதிரி அப்படி ஆக்ரோஷமா போட்டோலாம் வச்சிருப்பாங்க. அதே பிரிட்டிஷ் ஆளுங்க இங்க டென்னிஸ் விளையாண்டாங்க, இங்கதான் உட்காந்து நைட்டு சாப்பிட்டாங்க, இங்கதான் டான்ஸ் ஆனாங்க, நிறைய போட்டோ வச்சிருக்காங்க. எங்க நம்ம ஊர்ல நம்ம தாத்தாவை கொலை பண்ணிட்டு நம்மள ஆட்சி பண்ண ஒருத்தன் டென்னிஸ் விளையாண்டா என்ன, உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன, செத்தா என்ன? அதுலயும் இங்கிலாந்து ராணி வந்த போட்டோவெல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே ஹிஸ் ஹைனஸ் எழுதியிருப்பாங்க. எனக்கு ஒரே காமெடியா இருக்குது. எவ்வளவு ஒரு எரும மாடு அவ போனத ஒரு போட்டோ பிடிச்சு மரியாதையோட ஹிஸ் ஹைனஸ் அப்படின்னு எழுதுறீங்களா, இந்த ராணி இங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. இந்த போட்டோவெல்லாம் தேவையா நமக்கு? அப்புறம் வீர சேவாக்கரை கொலை பண்ணி அவங்க பேர்ல இது வச்சிருவாங்க, ஏரோட்ராம். அங்க பாருங்க, அந்தமான ஏரோட்ராமுக்கு அந்த ஏரோட்ராமுக்கு பேர் என்ன தெரியுமா? வீர சேவாக்கர் ஏர்பாட். இப்படி யார கொலை பண்றாங்களோ அவங்க பேர்ல ஒரு இது வச்சிருவாங்க. கென்னடிய கொலை பண்ணி எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா வாட்சையும் 10-10க்கு மாத்தி வச்சிருக்காங்க. 10-10 என்ன? 10 மணி 10 நிமிஷத்துலதான் கென்னடியை நாங்க சுட்டு கொன்னோம், இனிமேல் எவனும் எங்களை பத்தி பேசாதீங்க, உங்களையும் சுட்டு கொண்டுட்டு வாட்ச்ல டைம் போட்டுருவோம் அப்படிமானுங்க. எங்களை பத்தி யாரும் பேசாதீங்க, உங்களை கொலை பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு பேர் வச்சிருவோம்னு சொல்லுவாங்க. அபிரகாம் லிங்கனை கொலை பண்ணிட்டு டாலர்ல போட்டோ போட்டுருவாங்க. இப்படி சுபாஷ் சந்திரபோஸ கொலை பண்ணிட்டு அவரு போட்டோவை சிலைகள்லாம் வச்சு ஊற வச்சு விட்டுருவாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இப்பவும் அந்தமான்ல லெப்டினல் கர்னல் அவங்களோட ஆட்சி தான் இருக்குது. லெப்டினல் கர்னல் அப்படிங்கிற ஆட்சி எங்க இருக்குதோ அது 100க்கு 100 இலுமினாட்டி கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். ஏன் இவங்க இன்னும் அந்த போட்டோவெல்லாம் அங்க வச்சிருக்காங்கன்னா, அந்த பழைய அவங்க வாழ்ந்த இடங்கள், அவங்க டென்னிஸ் விளையாண்ட இடங்கள்லாம் இன்னும் இடிக்காம ஷோ மாதிரி காமிச்சு மக்களை பார்க்க ஏன் வைக்கிறாங்கன்னா, திமிரு கெப்பாசிட்டி காட்டுறாங்க. நான் இப்படித்தான் இவங்க இந்த இலுமினாட்டிகள்லாம் அந்த அந்தமானுக்கு போகும்போது இவங்க குடும்பம் போய் காட்டுவாங்க, இங்க பாரு இங்கதான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் டென்னிஸ் விளையாண்டாங்க அப்படின்னு அவங்க காமிக்கிறதுக்காக நமக்கு டிக்கெட் போட்டு காசு கொடுத்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். உடனே பல பேர் கோவப்படலாம். செல்லுலார் ஜெயில இந்தியாவை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைய பேர்த்த கொலை பண்ணாங்களா, இது ரொம்ப கொடுமையா இருக்கேன்னு நான் ஒண்ணு கேட்கிறேன். எல்லாருமே சிக்கன் சாப்பிடுறோம்ல, எல்லாரும் மீன் சாப்பிடுறோம்ல, ரோட்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்ல பெரிய பெரிய லாரியில நூத்துக்கணக்கான கோழிகளை பிராய்லர் அப்படிங்கிற பேர்ல நடத்திட்டு ரோட்ல கொண்டு போறாங்க இல்லையா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம திங்களுக்கு தானே சிக்கனை கொண்டு போறாங்க. கோழிய நூத்துக்கணக்கான கோழிய லாரியில வச்சு குட்டி குட்டி கூண்டுல வச்சு அடைச்சு கொண்டு போகும்போது நமக்கு என்ன தோணுது? அதை பத்தி பாவமா இல்ல? நமக்கு எப்படி கோழிய பார்த்தா பாவமா இல்லையோ, இலுமினாட்டிக்கு நம்மளை பார்த்தா பாவம் கிடையாது. நாம எப்படி ஒரு ஊர்ல கோழிய ஆடு மாடையும் கொலை பண்ணி சாப்பிட்டுட்டு சௌக்கியமா அதை பத்தி கவலையே படாம சுத்திட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி இந்த இலுமினாட்டிகள் மனிதர்களை கொண்டு போய் கூட்டம் கூட்டமா கப்பல்ல கொண்டு போய் கொலை பண்ணிட்டு அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரேஞ்சுக்கு கோழி எறும்பெல்லாம் எப்படி தேவையில்லாத ஒரு ஜந்து அப்படி நமக்கு தோணுதோ, அதே மாதிரி இலுமினாட்டியோட கண்ணுக்கு மனிதர்கள் எல்லாமே அவங்க ரத்த பரம்பரையை சேர்ந்த அவங்கள தவிர மற்ற எல்லா மக்களையும் அவங்க கோழி மாடு எறும்பு மாதிரி தான் பாக்குறாங்க. அவங்க கொலை பண்ணதெல்லாம் நாம தான் உட்காந்து வாழ்நாள் ஃபுல்லா பேசிட்டு கத்திக்கிட்டு இருப்போம். அவங்க மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. புதுசா இந்த மாசம் இந்த வருஷம் எவனை கொலை பண்ணலாம் அப்படிதான் சுத்திட்டு இருப்பாங்க. அந்தமான்ல போய் பாருங்க, அந்தமான்ல இதுவரைக்கும் ஜாதி சண்டை மத சண்டை வந்ததே இல்லை. கேட்டு பாருங்க. ஏன் தெரியுமா? அந்தமான்ல ஒரு கலப்பு நடக்குது. அதாவது எல்லா ஜாதியும் எல்லா மதமும் கலந்து இருக்கிறாங்க. அதனால அங்க சண்டை வந்ததே இல்லை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தமான்ல ஏன் சண்டை வரல?
ஏன் உள்நாட்டு கலவரம் இல்லைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கடைசியா இதை பத்தி இன்னும் விளக்கமா சொல்ல போறேன். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்குங்க, அந்தமானும் இந்தியாவும் 100% இலுமினாட்டியுடைய கண்ட்ரோல் இருக்குது. அந்தமான் யாருடைய கண்ட்ரோல் இருக்குதோ அவங்க கண்ட்ரோல்ல தான் 15 நாடுகள் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. ஜப்பான்ங்கிறது இந்தியாவுக்கு உதவி செஞ்ச நாடு. இப்பவும் ஜப்பான்ங்கிறது இலுமினாட்டியோட ஆப்போசிட் நாடு. ஏன்னா ஹிரோஷிமா நாகாசாகில குண்டு போட்டனால எல்லா ஜப்பான் மக்களும் இந்த இலுமினாட்டி மேல கோபமா இருக்காங்க. ஆனா இவங்க பிரிட்டிஷ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ் கிடையாது. இலுமினாட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னும் ஜப்பானுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சவங்க யாருமே உயிரோட இல்ல. இந்தியாவுக்கும் அந்தமானுக்கும் ஜப்பானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதை விட இது எல்லாத்துக்கும் மேல இது அத்தனையும் கண்ட்ரோல் பண்றது இலுமினாட்டி அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்குவோம். சவுதி அரேபியா. ஆக்சுவலா இந்த சவுதி அரேபியா, யுஏஇ, அதாவது துபாய், ஷார்ஜா, அபுதாபி, புஜேரா, பஹ்ரைன், ஓமான், ஏமன், குவைத், கத்தார், இப்படி கல்ஃப் கண்ட்ரின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இந்த எல்லா நாடுமே இப்போ இந்த இலுமினாட்டி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உண்மையிலேயே அங்க எல்லாம் வெறும் பாலைவனமா மட்டும்தான் இருந்துச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இவங்க மற்ற நாட்டுல போய் வியாபாரம் பண்ணாதான் உண்டு. இப்படி இருக்கும் பொழுது இந்த இலுமினாட்டிகள் மெதுவா உள்ள போய் பாலைவனத்துல எண்ணெய் எடுக்கிறேங்கிற பேர்ல இவங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எண்ணெய் எடுத்து இந்த உலகத்துல விற்கிற எல்லா பெட்ரோல் டீசல் எல்லாமே இந்த இலுமினாட்டிகள் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. கல்ஃப் கண்ட்ரி கண்ட்ரோல்ல இல்ல. பேர் மட்டும்தான் கல்ஃப் கண்ட்ரியோட பேர் வச்சுக்குவாங்களே தவிர மொத்த பிசினஸும் செய்யறது இலுமினாட்டிகள் தான். ஒருவேளை இலுமினாட்டி அப்படிங்கிற ஒருத்தன் இல்லைன்னா இப்பவும் அந்த எல்லா இடங்களும் பாலைவனமா மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை இலுமினாட்டிக்கு இந்த சவுதி அரேபியா, குவைத், கத்தார்லாம் ஒருவேளை சப்போர்ட் பண்ணலன்னா இந்நேரம் இவங்க பிசினஸ் பண்ணவே முடியாது. இப்படி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இந்த நாட்டுக்குள்ள எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு இவங்க பணத்தை எடுத்து இவங்க 1000 ரூபாய் சம்பாரிச்சா அதுல 10 ரூபாயை அங்க இருக்கிற ராஜாக்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 10 ரூபாய வாங்கிட்டே அவங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்களாம். துபாய் ஷேக்கு சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கா சொத்து இருக்கும், நிறைய கார் இருக்கும், பங்களா இருக்கும், பெரிய பெரிய கம்பெனி இருக்கும். அவங்க ஆடம்பரமா சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ பிச்சை காசு வாங்கின உங்களுக்கே இவ்வளவு வசதி இருக்குன்னா அந்த பிச்சையை போட்டானே அந்த இலுமினாட்டி, அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துபாய், ஷார்ஜா, அபுதாபி, புஜரா அப்படின்னு சில நாடுகள் ஒன்று சேர்த்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, யுனைடெட் அப்படிங்கிற பேர் எப்போ ஒரு நாட்டுக்கு கொடுத்துட்டாங்களோ அந்த மொத்த நாடும் இலுமினாட்டி கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நாட்டுக்கு வந்துருச்சுனாலும் அது இவங்க கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். கிங்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா பாதிக்கு மேல போயிருச்சு, இன்னும் முழுசா வரலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்த சவுதி அரேபியா பாருங்க கிங்டம் சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன்லயும் வராது, ரிபப்ளிக் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சவுதி கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க இந்த மாதிரி கிங்னு சொல்லிட்டாவே நம்ம அவங்களுக்கு ஒரு கோடு வேர்டு வச்சிருக்காங்க. இலுமினாட்டி எல்லாம் ஒரு கோடு வேர்டு வச்சிருக்காங்க. ரிபப்ளிக் அப்படின்னா மொத்த கண்ட்ரோலும் வந்துருச்சு, யுனைடெட் அப்படின்னா பிடிச்சாச்சு, கிங் அப்படின்னா இன்னும் பிடிக்கல, முக்காவாசி பிடிச்சாச்சு, இல்ல பாதிக்கு மேல பிடிச்சாச்சு, கூடி சீக்கிரம் மொத்த நாட்டையும் பிடுங்க போறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்படி எல்லாம் அந்த துபாய் பாத்தீங்கன்னா துபாய் மட்டும் ஏன் அவ்வளவு ஸ்பீடா டெவலப் ஆகி ஏகப்பட்ட பில்டிங், பிசினஸ், சுற்றுலா பயணிகள் அப்படி எல்லாம் வராங்கன்னு கேட்டீங்கன்னா துபாய் 100% இலுமினாட்டியோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. எப்போ ஒரு நாட்டுல நிறைய வியாபாரம் நடக்குது, நிறைய பேரு டூரிஸ்டா போயிட்டு வராங்களோ, எல்லா டிவி பேப்பர்லயும் அது சுற்றுலா தலமா காமிக்கிறாங்களோ, அந்த நாடெல்லாம் இவங்க கம்பெனியா மாறிடுச்சுன்னு அர்த்தம்.
இல்லைன்னா எந்தெந்த நாடுகள்லாம் இன்னும் அவங்க கண்ட்ரோலுக்கு போகலையோ அங்கெல்லாம் பாம்பு அடிக்குது, அது பண்றாங்க, இது பண்றாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஈரான் இன்னும் கண்ட்ரோல் போகலைங்கிறதுனால அவங்க அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. டிவி பேப்பர்ல எப்ப பார்த்தாலும் ஒரு நாட்டை பத்தி தப்பா பேசுறாங்கன்னாவே அந்த நாட்டுல இன்னும் கண்ட்ரோலுக்கு போகலன்னு அர்த்தம். சுற்றுலா பயணிகள் எல்லாம் போக முடியாது. இந்த சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் இந்த நாடுகள்லாம் பாருங்க, நிறைய பயணிகள் போயிட்டு வருவாங்க, நிறைய பிசினஸ் நடக்கும். அங்க நிறைய பேர்த்து வெளிநாட்டுக்காரங்களை வர வைப்பாங்க, காசு கொண்டு வந்து செலவு பண்ணிட்டு போக சொல்லுவாங்க. சூதாட்ட கிளப் எல்லாம் இருக்கும், சரக்கு அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம், அங்க போய் ஜாலியா ஊர் சுத்திட்டு வரலாம். இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன அர்த்தம்னா அதெல்லாம் நாடுகள் இல்லை, அதெல்லாம் இவங்களுடைய சொந்த கம்பெனி. இப்படி பஹ்ரைன் ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஓமான், மஸ்கட் ஃபுல்லா கண்ட்ரோல் வந்துருச்சு. ஏமான், குவைத், கத்தார், இப்படி இதெல்லாம் குட்டி குட்டி ஊர்கள். பாருங்க, சவுதி அரேபியா தான் இருக்கிறதுலயே பெரிய ஏரியா. அந்த சவுதி அரேபியாவை பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் யுஏஇன்னு சொல்லிட்டு துபாய், அபுதாபி, ஷார்ஜா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது பஹ்ரைன், ஓமான், குவைத், கத்தார் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் சவுதி பிடிச்சிருக்காங்க. இப்படி எப்பவுமே ஒரு பெரிய நாடு இருந்ததுன்னா பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி நாடை பிடிப்பாங்க இல்லையா? மொத்தமா எல்லா நாடும் ஒன்னா இருந்துச்சுன்னா இவங்களா பிரிப்பாங்க. இன்னைக்கு நிலைமையில கத்தார், குவைத், ஓமன், ஏமன், பஹ்ரைன், துபாய், யுஏஇ எல்லாமே 100% இந்த இலுமினாட்டி சொல்றதுதான் சட்டம். அங்க அவங்க வச்சதுதான் பிசினஸ். ஒவ்வொரு நாட்டிலையும் பாத்தீங்கன்னா கத்தார் ஏர்வேஸ் அப்படின்னு இருக்கும், பட் இவங்கதான் ஓனர். பேர் கத்தார் ஏர்வேஸ் வச்சுக்குவாங்க. இப்படி பஹ்ரைன் அந்தந்த ஊர்ல நிறைய கம்பெனி இருக்கும் பாருங்க, அந்த கம்பெனிக்கு பேரே அந்த நாட்டோட பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டு பேர் வச்சாதான் மக்கள் நம்ம நாடு அப்படின்னு வேலை செய்வாங்கன்னு. உலக மக்களை பொறுத்தவரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம நாடு, நம்ம தேசம், நமக்காக வாழ்றோம், நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னு சொன்னா மங்குன்னு வேலை செய்வோம். ஆனா உண்மையிலேயே நம்ம நாடு எவங்கிட்ட இருக்குன்னு இது வரைக்கும் யாருமே யோசிச்சதில்ல. நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் யாருடைய ஷேர் ஹோல்டிங் எங்க இருக்குன்னு யாருமே யோசிச்சதில்ல. இப்படி மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிற ஷேர் ஹோல்டிங் தான் அவங்க ஒரு டூல்ஸா பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப எல்லா கம்பெனியும் பாருங்க, எல்லா கம்பெனியும், பேங்க் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு, அதாவது பங்கு சந்தையில் இருக்கு. இந்த பங்கு சந்தையில ரேட்டு ஏறி இறங்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, எல்லா பங்குகளையும் இவங்க பேருக்கு மாத்தி மொத்த பங்குகளையும் இவங்க 50% மேல இருக்கிறதா சொல்லுவாங்க. பட் 80க்கு மேல அவங்க கையில தான் இருக்கு. ஒரு 20 மட்டும்தான் பொதுமக்கள் கையில இருக்கும், 20% மட்டும்தான். இப்படி கம்ப்ளீட் கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லா இப்போ இந்த இலுமினாட்டி கையில தான் இருக்குது. உடனே பல பேர் கேட்பீங்க, என்னது கல்ஃப் கண்ட்ரி சவுதி அரேபியா இலுமினாட்டி கண்ட்ரோல் இருக்கா? பாப்பா பொய் சொல்லாதப்பா, நீ உனக்கு மைக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கறக்காக என்ன வேணாலும் பேசுவியா, நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பான்னு கேட்பீங்க. இவங்க எல்லாத்துக்கும் மொத்தமா சொல்றேன், உலகத்துல சவுதி அரேபியா தான் முஸ்லிம்களுடைய கோட்டை, அதாவது அதுதான் முக்கியமான நாடு. அங்கதான் மெக்கா, மதீனா எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தானே மற்ற நாடெல்லாம் இருக்கு. நான் இப்ப ஒரு கதை சொல்றேன், இதுக்கப்புறம் நான் சொன்ன இது உண்மையா பொய்யான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால சவுதி அரேபியால தமாம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல கோபார் அப்படிங்கிற ஒரு ஊர்ல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சில இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த சில பெண்கள் ரோட்ல நடந்து போயிருக்கிறாங்க. பொதுவா நீங்க சவுதி அரேபியா போனீங்கன்னா எந்த ஒரு பெண்ணும் அங்க கார் ஓட்டக்கூடாது, எந்த ஒரு வாகனத்தையும் ஓட்டக்கூடாது. ரோட்ல நடந்து போகும்போது அவங்க அந்த அபயா அப்படின்ற அந்த பர்தா, அந்த உடம்பெல்லாம் மறைக்கிற மாதிரி கருப்பு கலர்ல இல்ல வேற கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு தான் போகணும். இப்படி முகத்தை மறைச்சிட்டு உடம்ப மறைச்சிட்டு மொத்தமா ட்ரெஸ் போட்டுட்டு தான் இவங்க எல்லாம் ரோட்ல போகணும். இவங்க யாருமே சாதாரணமா ஒரு சுடிதாரோ புடவையோ கட்டிட்டுலாம் இல்ல சாதாரணமா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு ரோட்ல நடக்கவே கூடாதுங்கிறது இது சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு மிக கடுமையான ஒரு சட்டம். ஆனா இதே திருநூறு பூசிட்டு போக கூடாது, உத்தராட்சக்கொட்டை போட்டக்கூடாது. நீங்க யாராவது சவுதி அரேபியால திருநூறு பூசி பட்டை அடிச்சுட்டு போய் பாருங்க, கூப்பிட்டு வச்சு நிறுத்தி அதை அழிச்சிட்டு திட்டி அனுப்பிச்சுடுவாங்க. முடிஞ்சா 2 அடி கூட அடிப்பாங்க. இல்ல இப்ப அடிக்கிறது இல்ல, சத்தம் போடுவாங்க, அடிச்சுடுவாங்க. யோசிச்சு பாருங்க. இப்படி ரொம்ப சவுதி அரேபியாங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான நாடுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால கோபார் அப்படிங்கிற அந்த ஊர்ல சில இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த சில பெண்கள் ரோட்ல நடந்து போய் அபயா போடாம, அந்த பர்தா போடாம நடந்திருக்கிறாங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு நடந்திருக்கிறாங்க.
இவங்க பொதுவா பெண்களுக்குன்னு எப்பவுமே எல்லா இடத்துங்களையும் ஒரு ஹோட்டல், டீ கடை, ஹோட்டல், எந்த ஒரு கடையா இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது கூடங்க, ஒரு ஸ்பீச் நடக்கும் பொழுது ஒரு கல்யாண மண்டபத்துல கூட பெண்கள் ஆண்கள் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுலயும் பேச்சுலர்ஸ் அப்படின்னு ஒரு தனியா ஒரு இடம் இருக்கும். அவங்கவங்க அந்த இடத்துக்கு தான் போகணும். ஒரு ஹோட்டல்ல கூட பெண்கள் தனியா வந்தா பெண்களுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கும், அங்கதான் போய் வாங்கி சாப்பிடணும். அப்படி இருக்கும் பொழுது இருநாட்டி குடும்பத்தை சேர்ந்த சில பெண்கள் நடு ரோட்ல பேண்ட் ஷர்ட் போட்டு நடந்திருக்கிறாங்க. ஹோட்டல்ல எல்லாம் மற்ற கடையெல்லாம் போயிட்டு சாதாரணமா எல்லாரும் ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்னா போய் அவங்க எல்லாம் போய் சில பொருள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இது நடந்த உடனே அங்க இருக்கிற முட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு பேர், இங்க இந்த குருமார்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, பூசாரிகள் சொல்ற மாதிரி, அங்க சவுதியில முட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த முட்டாவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இதை பார்த்துட்டு கூப்பிட்டு வச்சு திட்டிருக்காங்க. இனிமேல் நீ அபையா போட்டுட்டு தான் வரணும், இந்த மாதிரி ஸ்டாண்ட் செட் போட்டுறக்கூடாதுன்னு கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க, திட்டிருக்காங்க. ஆனா இந்த இலுமினாட்டி பெண்கள் யாருமே இவங்க சொல்றத கேட்கவே இல்லை. சவுதி அரேபியால ரொம்ப ஸ்ட்ரிக்டான சட்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்றீங்களே, இந்த இலுமினாட்டி பெண்களை மட்டும் நீங்க ஏன் ஒன்னும் பண்ண முடியல? இப்படி இவங்க ஒன்னும் பண்ண முடியாம இவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்த உடனே இந்த முட்டாவாஸ்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. நம்ம நாட்டுல இவ்வளவு ஸ்ட்ரிக்டான சட்டம் வச்சிருக்கும் பொழுது இவளுக்கு வாட்டுக்கு நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்ப நமக்கு என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட் எதிர்த்து, ராஜாவை எதிர்த்து நாம எல்லாம் ஒரு போர்க்கொடி வைப்போம், நம்ம இதை கண்டிப்பா கேட்டு இதை இனிமேல் இது உடனே சரி பண்ணணும், இல்லைன்னா அவமானமா போயிடும், இது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி இவங்க எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் பிளான் பண்ணாங்களோ அத்தனை பேத்துக்கும் பாருங்க, இந்த பெண்கள் போய் இந்த இலுமினாட்டி பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, போன் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட, இந்த மாதிரி இங்க கலாட்டா பண்றாங்கன்னு. உடனே அது இலுமினாட்டி குடும்பத்துக்கு போய் சேர்ந்த உடனே இலுமினாட்டி குடும்பம் உடனே அமெரிக்க ஜனாதிபதிக்கு போன் பண்ணி, புஷ்ஷுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க. புஷ் தான் ஒரு டம்மி பீஸ் ஆச்சே. டம்மி பீஸ்னா இந்த இலுமினாட்டி சொல்றதெல்லாம் கேட்கிற ஒரு ஆளாச்சே, ஏன்னா அவரும் ஒரு இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்தவர் தானே, இவங்க சொல்றதானே கேட்டாகணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே சவுதி கிங்குக்கு போன் பண்ணி அது என்னன்னு பார்த்து உடனே சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு போன் தாங்க. அடுத்த நிமிஷம் யாரெல்லாம் இந்த முஸ்லிம் தலைவர்கள் யாரெல்லாம் இந்த விஷயமா நாமெல்லாம் கேட்கணும்னு சொன்னாங்களோ, குறைஞ்ச ஒரு 200 பேர் இல்ல 300 பேர் இருக்குங்க. இந்த 200-300 பேர்த்தையும் உடனே எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க இதுவரைக்கும் உயிரோடு இருக்காங்களா செத்தாங்களான்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா பொதுவா எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் கண்டிப்பா கொலை பண்ணிருப்பாங்க, இந்நேரம் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. இலுமினாட்டிகள் எப்பொழுதுமே ஒருத்தர் கடத்திட்டு போனா, கூட்டிட்டு போனா அவங்கள வச்சு உயிரோட வச்சு வேலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, உடனே கொலை பண்ணி வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு வேலை எப்பயாவது தப்பிச்சு என்ன கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லி அந்த சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாராவது இவங்களுக்கு எதிராக பண்ணாங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சிரும், யாராவது இவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த பிளைட்டு காணாம போயிடும். 40 அமெரிக்க கப்பல் சேர்ந்து தேர்னாலும் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா மூழ்கடிக்கிறது இவங்க தானே. இப்படி சவுதி அரேபியால அந்த ஊர் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு 200 பேர்த்த கடத்திட்டு 300 பேர்த்த கூட்டிட்டு போனாங்களே, அது முஸ்லிம் தலைவர்களை. இவங்க எங்க போனாங்கன்னே தெரியாத நீங்க ஏன் மற்றவங்களை எல்லாம் நீங்க ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? முதல் கேள்வி இதுதான். உண்மையிலேயே சவுதி அரேபியா முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க முஸ்லீம்கள் ராஜ்யம் நடக்குதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி முஸ்லீம்கள் ராஜ்யம் நடக்குது, முஸ்லீம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, முஸ்லீம்களை சேர்ந்த 200-300 பேர்த்த கடத்திட்டு போனாங்களே அவங்கள முதல்ல கண்டுபிடிங்க, அவங்கள முதல்ல காப்பாத்துங்க. அதுக்கே உங்களால முடியல. இங்க பாருங்க, நான் உங்களை கிண்டல் பண்றதுக்காக சொல்லல, தயவு செய்து சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. உலக மக்கள் அனைவரையும் இன்க்ளூடிங் சவுதி அரேபியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது இலுமினாட்டிகள். தயவு செய்து இனிமேல் முஸ்லிம்கள் உங்கள் எதிரிகள் இந்துக்கள் நினைச்சிட்டு அவங்க கூட சண்டை போடாதீங்க. அவங்க எல்லாம் நண்பர்கள், அவங்க கூட ஒன்னா இருங்க. கிறிஸ்டின் கூட சண்டை போடாதீங்க, அவங்க நண்பர்கள். கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் இந்த இலுமினாட்டி அப்படிங்கிற இந்த பயங்கரமான உலகத்தையே கெடுத்துட்டு இருக்கிற அந்த வித்தியாசமான ஒரு சச்சாப் சாத்தான் அப்படிங்கிற சாத்தான வழிபடுற இவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற முடியுமே தவிர, இவங்க என்ன பண்ணிட்டாங்க,
நம்மள மாத்தி மாத்தி சண்டை பிடிக்க வச்சுட்டாங்க. அதனால முஸ்லிம் கண்ட்ரிஸ் அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தயவு செய்து இனிமேல் மற்ற மதத்தோட சண்டை போடுறதை விட்டுட்டு உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிங்க. இப்ப கூட சவுதி அரேபியால கத்திய வச்சுக்கிட்டு மரண தண்டனை கழுத்தை வெட்டுறாங்கன்னு டிவி பேப்பர்ல எல்லாம் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. இது எதுக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஏன்னா கூடி சீக்கிரமா இந்த எல்லா நாட்டிலையும் பல பிரச்சனைகளை கொண்டு வர போறாங்க. இப்படி மனித நேயம் இங்க காப்பாற்றப்படல, சவுதி கண்ட்ரில எல்லாம் மக்களை வந்து கழுத்தை வெட்டுறாங்க அப்படிங்கறது ஏன் டிவி பேப்பர்ல காட்டுறாங்கன்னா, நாளைக்கு ஐநா சபை இந்த அமெரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இலுமினாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, சவுதி கிங்க மேல தப்பு சொல்றதுக்காக இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ராஜாக்கள் இந்த ராஜாக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையெல்லாம் தப்பு சொல்லி உலக மக்கள்கிட்ட அவங்க மேல கோபம் ஏற்படுத்துறதுக்காகத்தான் டிவி பேப்பர்ல இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர்த்த கழுத்தை வெட்டினதுக்கே இதை மனிதநேய உரிமை மீறல் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த இலுமினாட்டிகள் இதுவரைக்கும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்த்த கொலை பண்ணிருக்காங்களே, இது எந்த மனிதநேய மீறல் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 750 கோடி இருக்கிற இந்த உலக மக்கள் தொகையை இலுமினாட்டிகள் கூடிய சீக்கிரம் 3வது உலக போர் அப்படிங்கிற பேர்ல 300 கோடியா, அதாவது பாதிக்கு பாதி கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்களே. இது எந்த விதத்துல மனிதனை காப்பாத்துறக்கா இல்ல மனித நேயத்தை அழிக்கிறக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், எல்லா ஜாதியும், எல்லா மதமும் எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நாம இருக்கிறோங்க. தயவு செய்து நமக்குள்ள யாரும் அடிச்சுக்க வேண்டாம், எல்லாரும் ஒண்ணு சேருங்க, உலகத்தை காப்பாற்றுவோம். அதே மாதிரி இந்த சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம்னு 2 குரூப்புக்குள்ள சண்டை நடக்கிறத நீங்க டிவி பேப்பர்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த சண்டை கூட இந்த இலுமினாட்டிகள் தான் உருவாக்குனது. சவுதியில பாத்தீங்கன்னா இந்த சன்னி முஸ்லீம்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. மெக்கா மெதினா எல்லாம் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது. இந்த சியா முஸ்லீம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈரான் இருக்கிறவங்க, ஈரான் பேஸ்டு முஸ்லீம்ஸ் பிளஸ் பஹ்ரைன்ல அதிக பேர் இருக்கிறாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா இந்த 2 பேர் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க.